அனைவருக்கும் வணக்கம். காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. மக்களை காக்கும் உன்னத பணியான சப் இன்ஸ்பெக்டர் பணியை பெற தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. தென்காசியில் வருகின்ற ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்படவுள்ளன. இது ஹாஸ்டல் கோச்சிங் ஒன்லி ஃபார் பாய்ஸ். கிளாஸஸ் உங்களுக்கு பைலிங்கலாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு காணொலி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஓகே, தென்காசியில் விடுதி வசதியுடன் கூடிய ஆண்களுக்கான சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை அன்று நம்ம தென்காசியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு 2 பேஜஸ் அரத்து நாயகன் 2.0 அந்த 2 பேஜஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அகைன் அது தொடர்ச்சியாக 3வது பேஜாக அரண் சொல்லி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேஜுக்கு பேர் அரண் அப்படின்னா பாதுகாப்பு. ஓகே, இறைமாட்சி அதிகாரத்தில் நீங்கள் வள்ளுவருடைய திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசுருள் ஏறும்பாங்க. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண், இந்த 6 அங்கங்களையும் எவன் ஒருவன் பெற்றிருக்கானோ அவனே அரசருள் சிங்கம் போன்றவன், அதுவும் ஆண் சிங்கம் போன்றவன் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பதவி பெறக்கூடிய உங்களுக்கும் இந்த 6 தகுதி இருக்கணும் அப்படிங்கணும். அந்த ஒரு கான்செப்ட் கண்டி தான் இந்த பேஜுக்கு அரண் அப்படி சொல்லி நம்ம பேர் வச்சுருக்கிறோம். ஓகே, சரி பாருங்கள், இந்த பேஜ் தென்காசியில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2024. ஓகே, தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டருக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம் ஆகஸ்ட் 9. இது ஹாஸ்டல் பேஜ், ஹாஸ்டல் ஒன்லி ஃபார் பாய்ஸ் ஒன்லி. ஓகே, அரௌண்ட் ஒரு 120 சீட் பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நீங்கள் வீடியோ பார்த்த உடனே இந்த நம்பர் 7845948485 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நேம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி நேம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தென்காசி ஹாஸ்டலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப்லேயே டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஜிபே நம்பரில் ஒரு 1000 rupees மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உங்கள் நேமை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தங்கி படிக்கும் தென்காசி வாங்க இந்த வகுப்பில் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அட் த சேம் டைம் இது ஒரு நியூ பேஜ். இந்த பேஜ் பேர் அரண். ஓகே, அரண் மக்களை காக்கக்கூடிய உன்னத பணியான காக்கி பணி, பாதுகாப்பு பணி, அந்த மாதிரி பொருள். ஓகே, அடுத்து பாருங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன கிளாஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கான தகுதிகள் என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன ஹைட்டு, ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் மினிமம் 20, மேக்ஸிமம் 30 அப்படி சொல்கிறாங்க. இது 30 அப்படிங்கிறது ஓசி கேட்டகரி. சப்போஸ் நீங்கள் பிசி எம்பிசியில் டிஎன்சி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 32, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 35. இது உங்களுடைய ஏஜ் லிமிட். ஓகே, போஸ்டிங் பொறுத்தளவில் இதில் சப் இன்ஸ்பெக்டரில் தாலுக் இருக்குது, ஏஆர் இருக்குது, அகைன் பெட்டாலியன் இருக்குது. அகைன் லாஸ்ட் இயர் புதுசாக உங்களுக்கு எஸ்எஃப்ஓம்பாங்க, அதாவது ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர். எஸ்எஃப்ஓ ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், அந்த போஸ்டிங் என்னது இதில் உங்களுக்கு இன்க்ளூடிங் ஆகுது. சரியா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தளவில் தர 2 பேப்பர்ஸ். ஃபஸ்ட் ஒன் தமிழ் தகுதி தேர்வு. 6 to 10 இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திற்கான தேர்வுகள் ஒரு 100 கொஸ்டினுக்கு உங்களுக்கு வைப்பாங்க. அந்த 100 கொஸ்டினில் 40% எடுத்தால் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி, நாட் ஃபார் ஸ்கோரிங், ஒன்லி ஃபார் தகுதி தேர்வுக்கான ஒரு தேர்வு தான் அது எலிஜிபிலிட்டி. அது பேப்பர் 2 அப்படிங்கிறது மெயின் எக்ஸாம் தான் உங்களை அடுத்த லெவலான ஃபிசிக்கலுக்கு உங்களை கூட்டு போகும். ஓகே, ஸோ ரிட்டன் டு ஃபிசிக்கல் பொறுத்தவரை 1:5 அந்த ரேஷியோவில் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கால்ஃபரில் வரக்கூடிய கால்ஃபர் ஒரு 1 monthல கால்ஃபர் வந்துடும். அந்த கால்ஃபரில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்க மாதிரி தகவல்கள் வருகின்றன. அப்போ 600 வேகன்சி அப்படின்னா 600 × 5 ஒரு 3000 பேர் எடுப்பாங்க. ரிட்டன் டூ ஃபிசிக்கலுக்கு 3000 பேர் எடுப்பாங்க. அந்த 3000ல் ஒரு ஆளாக நீங்கள் வந்தீங்கன்னா அகைன் ஃபிசிக்கல் ஃபுல்லாக பண்ணி இன்டர்வியூ நல்லா பண்ணி நீங்கள் உங்களோட கனவு பணியான சப் இன்ஸ்பெக்டர் பணியை எளிய முறையில் நீங்கள் பெறலாம். ஓகே, அப்போ ரிட்டன் பொறுத்தளவில் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி சொல்லுவாங்க. பார்ட் ஏ பொறுத்தளவில் சயின்ஸு, சோசியல்,
அகைன் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் ஒரு 80 கொஸ்டின் கேட்பாங்க. பாட் பிஏ பொறுத்தவரை தமிழ் 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 10 கொஸ்டின், சைக்காலஜி 20 கொஸ்டின், மேத்ஸ் 10 கொஸ்டின், டேட்டா இன்டர்பிரேஷன் அது 10 கொஸ்டின். ஒரு 6 ஹெட்டிங், 5 ஹெட்டிங், 5 × 10. அகைன் சைக்காலஜி மட்டும் அது கூட 10 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 60 கொஸ்டின். இந்த பார்ட் ஏல 80, பார்ட் பியில் 60, 140 கொஸ்டின். இந்த 140 கொஸ்டினில் நீங்கள் மேக்ஸிமம் 120க்கு மேலே போடணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 121, அதாவது 60.5 அப்படிங்கிறது கட் ஆஃப் லாஸ்ட் இயரில். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ரிட்டனில் நிறைய கோட்டா இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அகைன் வார்டு கோட்டா, பிஎஸ்டிஎம் கோட்டா, ஓகே, அகைன் வந்து பிசிஎம் கோட்டா, இந்த மாதிரி நிறைய கோட்டாஸ் இருக்குது. அது 20% வந்து டிமாண்ட் கோட்டா உண்டு. இந்த மாதிரி கோட்டாஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ கோட்டாஸ் இருக்கிறதுனால கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோட்டாவில் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2 or 3 கொஸ்டின் படித்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ரிட்டனுக்கான உங்களுக்கான இது. அது ஃபிசிக்கல் பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், மென் அப்படின்னா வந்து ஹைட் 170 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்டி அப்படின்னா 167 சென்டிமீட்டர். உமன் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து 159, 157. 159 அப்படிங்கிறது அதர்ஸ், 157 அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இதோடைய பேட்டர்ன். ஓகே, அடுத்து போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தளவில் எஸ்ஐ படித்தாலே என்ன பண்ணிக்கலாம், போலீஸும் உங்களுக்கு என்னது அந்த சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகிரும். ஏன்னா எஸ்ஐ வந்து நம்ம வந்து டிகிரி லெவலில் 140 கொஸ்டின் படிக்கும்போது போலீஸ் ஜஸ்ட்டு 70 கொஸ்டின் தான். அப்போ எஸ்ஐ படிக்கும்போது என்ன ஆயிரும், போலீஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆக தான் செய்யும். பட் நம்மளுடைய கோச்சிங் பொறுத்தவரை உங்களுக்கு வாரத்தில் 6 நாள் கிளாஸ் இருக்கும், திங்கள் டு சனி. அட் த சேம் டைம் வந்து வாரத்தில் 2 நாள் டெஸ்ட் இருக்கும். டெய்லி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் ஸ்பாட் டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்து எங்களுடைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு ஒவ்வொரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மென்டார்ஸ் இருப்பாங்க. ஓகே, இது போக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து சப் இன்ஸ்பெக்டர் பணியை பெற்று இப்போ லோக்கலில் நிறைய பேர் வந்து சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சிறப்பம்சங்களாக இந்த மாதிரி அரண் பேஜில் வந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுமாதிரி கிரவுண்டு. ஓகே, உங்கள் தென்காசியில் இது வந்து தென்காசி பக்கத்தில் அருள்மிகு செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, அங்கே வச்சு தான் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அந்த பயிற்சி வகுப்பு பக்கத்திலே நமக்கு வந்து ஒரு 500 மீட்ரு உடைய ட்ராக், ஒரு பெரிய கிரவுண்ட் வந்து இருக்குது. அந்த கிரவுண்டில் தான் உங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ், அகைன் லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ், ரோப் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கலும் உங்களுக்கு இந்த கோச்சிங் வந்து கொடுக்குறோம். ரிட்டனும் கொடுக்குறோம், ஃபிசிக்கலும் கொடுக்குறோம். இந்த நீங்கள் தங்கி படிக்கும்போது என்ன ஆகும், ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் இந்த ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். ரிட்டனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70 மார்க்ஸும், ஃபிசிக்கலில் 15 மார்க்கும். அகைன் இன்டர்வியூக்கு நம்ம வந்து உங்களுக்கு அப்பப்போ என்னது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ரைட்டா, இது நம்முடைய ஹாஸ்டல் டீம். அவங்களுடைய ரோல்கால் ஃபோட்டோ, ஃபிசிக்கல் ஃபோட்டோ, பிளட்ஸ் எடுக்கிறது, மார்க் இன்டர்வியூ, ரோப் கிளைம்பிங், அகைன் குரூப் ஃபோட்டோ. ஓகே, சரி பாருங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் யாரும் எடுக்கிறா. ஓகே, தமிழ் பொறுத்தவரை முத்துக்குமார் சொல்லி ஒரு சார் தெங்காசி இருக்கிறாங்க, தமிழ் ஐயா. அவர் தான் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி தமிழ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இலக்கண பகுதியை ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. 6 to 10 கூடிய இலக்கண பகுதி. ஏன்னா இலக்கண பகுதி படித்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வும் கவர் ஆகும். அகைன் மெயின் எக்ஸாமில் பார்ட் பியில் உளவியல் அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ தமிழ் வந்து ஒரு 10 கிளாஸஸ் கொடுக்குறோம். இங்கிலீஷ் பொறுத்தவரை நவீன் சார் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்து கொடுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி. மேத்ஸ் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து சந்தானம் சார், அகைன் சைக்காலஜி வந்து சந்தானம். ஸோ 2 சப்ஜெக்ட்டும் அவர் வந்து எடுத்து கொடுத்துருவார். அகைன் இந்தியன் பாலிட்டி மாரிப்பன் சார் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை வந்து சத்யசீரன் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஐஎன்எம் வந்து பாண்டியராஜன், எக்கனாமிக்ஸ் வந்து பூதலிங்கம், ஜாகிரஃபி மிஸ்டர் பிரபு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மிஸ்டர் கர்த்தபாண்டி, பயாலஜி மிஸ்டர் தங்கராஜ், கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் ஃப்ரம் தென்காசி. ஸோ ஆல் ஃபேக்கல்ட்டி ஆர் மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டு. ஸோ போட்டித் தேர்வில் 10 ஆண்டுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களால் இந்த பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு திறம்பட நடத்தி கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலே 100% வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரிட்டன், ஃபிசிக்கல், இன்டர்வியூ 3மே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது ஒரு கோல்டன் பேட்ச். ஓகே, இது நம்முடைய கிளாஸ் ரூம், ஃபிசிக்கல், டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்,
ஹாஸ்டல், மெஸ்ஸு, அகைன் வந்து ஸ்டடி ஹால். ஸோ விடுதி பயிற்சியில் சேர்ந்து கொள்ளும் முறை. ஹவு டு ஜாயின் ஹாஸ்டல் பேட்ச். ஓகே, இந்த ஹாஸ்டல் விடுமுறையை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் கால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஹாஸ்டலுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பற்றிய ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு இது பேஜ் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும். அப்படி அனுப்பின உடனே இது ஜிபே நம்பர் 9442082703 ஜிபே நம்பர். இந்த ஜிபே நம்பரில் ஒரு 1000 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் பேர், அரண் பேஜ், உங்கள் ஊர், உங்கள் ஃபோன் நம்பர் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விட்றணும். அனுப்பிவிட்ட பிறகு அவங்க ஒரு கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்கில் உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அகைன் உங்களோட நேம் வந்து இந்த அரண் பேஜில் வந்து நேரம் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிரும். ஓகே, இதுதான் இதற்கான ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இந்த சீட்டை வந்து கொடுக்குறோம். சப்போஸ் வந்து சீட் ஃபில் ஆகிட்டுனா அகைன் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நம்முடைய ஸ்டேட் அச்சீவர்ஸ், டேஃப்னுடைய ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தம்பி பி கோகுல் சிங் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டெப்டி கலெக்டராக போஸ்டிங் வாங்கியிருக்காரு. ஸோ தம்பி வந்து நம்முடைய தென்காசியுடைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அகைன் மேடம் சத்யானந்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஃப்ரம் 2022. அகைன் மேடம் வந்து கிறிஸ்டின் ஸ்டெஃபினா லாஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாமில் உமன்ஸில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்கு. அகைன் தம்பி ஸ்ரீ பாலமுருகன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்கு. ஆல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அகைன் ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் ரேங்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய டேப் மாணவர்கள் தான் பெறுறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. ஸோ இந்த ஒரு ஸ்டேட் ரேங்கில் உங்களுடைய பேரும் புகைப்படமும் இடம்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ அரசு பணியை பெற டேப்புடன் கை கோருங்கள். இது நம்முடைய சிறப்பம்சங்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் அப்படின்னா மெண்டா சிஸ்டம் அர்த்தம். ஓகே, வீக்லி ஒன்ஸு ஒவ்வொரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களை வந்து இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன படிக்கிற, உன் மார்க் என்ன, இப்படிலாம் அவங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணிவிட்டு உன்னுடைய மைனஸை அவங்க உங்களுக்கு ப்ளஸ் ஆக்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் வாரத்தில் 2 நாள், ஒரு நாள் பார்ட் ஏ, ஒரு நாள் பார்ட் பி உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து அனுபவமிக்க ஆசிரியர்கள். ஸோ போட்டித் தேர்வில் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது. டெஸ்ட் பேஜ் மாணவர்களுக்கு சிறப்பு கவனம். தரமான பயிற்சி தொகுப்புகள் மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு தமிழில் 6 to 8, 9th 10th 2 புக் கொடுத்துருவாங்க. ஒரு சைக்காலஜி புக் கொடுத்துருவாங்க, ஒரு சயின்ஸ் புக் கொடுப்பாங்க, ஒரு சோசியல் புக் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அடுத்து வழிகாட்டுதல் வகுப்புகள், மோட்டிவேஷனல் கிளாஸ் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். ஓகே, தென்காசி சரௌண்டில் இருக்கக்கூடிய வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஓகே, இன்ஸ்பெக்டர் சார், எஸ்ஏஸ், இவங்கெல்லாம் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு அவங்க எப்படி படித்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஒரு காவல்துறையினுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை பற்றி உங்ககிட்ட நிறையா பேசுவாங்க. தேர்வு விளக்க வீடியோக்கள். ஸோ உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ உங்களுக்கு கொடுப்பாங்க. தினசரி ஸ்பாட் டெஸ்ட்டு டெய்லி உங்களுக்கு திங்கள் டு சனி என்ன கிளாஸஸ் போயிட்டுருக்கோ அந்த கிளாஸஸ்க்கு தொடர்பான ஸ்பாட் டெஸ்ட் மினிமம் 10 to 15 கொஸ்டின் உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே, இது நம்முடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல், மாடல் எக்ஸாம், கிளாஸ் ரூம், சாருடைய கைடன்ஸ், இது நம்முடைய சோசியல் மீடியாஸ். இது லாஸ்ட் இயர் ஓகே கடந்த 2024 சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டேப் இன்ஸ்டியூட்டில் ரிட்டன் அல்லது ஃபிசிக்கல் அல்லது இன்டர்வியூ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து டோட்டலாக எத்தனை பேர் அப்படின்னா 414 பேர் வந்து தேர்ச்சி பெற்று ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் ட்ரைனிங். ஓகே, தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங்காண்டி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, விரைவில் இந்த ஒரு வெற்றியாளருடைய வரிசையில் உங்களுடைய புகைப்படம் வரும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அச்சீவர்ஸ் கோகுல் சிங் டெப்டி கலெக்டர், டேப் ஹாஸ்டல் பாய்ஸ், தென்காசி விடுதி மாணவர். அகைன் லாஸ்ட்டு குரூப் 2வில் வந்து ஸோ தென்காசியில் நிறைய மாணவர்கள் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய போஸ்டிங் எடுத்திருக்காங்க.
ஸோ இது அவங்களுடைய இமேஜஸ், ஆல் ஆர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் ஹாஸ்டல் கேர்ள்ஸ். ஸோ இது நம்முடைய டேஃப்னுடைய புத்தகங்கள். ஓகே, ரைட். ஓகே, ஸோ மாணவ செல்வங்கள், தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஆகஸ்ட் 9 தென்காசியில் தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள், விடுதி வசதிக்கூடிய புதிய பயிற்சி வகுப்புகள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட உள்ளன. இது ஒன்லி ஃபார் பாய்ஸ். இது பைலிங்குவல் பேட்ச், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க, நிறைய டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் சேர்ந்தே இருக்கும். ஓகே, இந்த பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் 7845948485 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசிட்டு அகைன் அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கனவு பணியான சப் இன்ஸ்பெக்டர் பணியை நீங்கள் பெற தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஓகே, நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகள்லாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். உங்களுக்கு கனவு பணியான சப் இன்ஸ்பெக்டர் பணி கிடைக்க தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. நன்றி, வணக்கம். Yeah.